ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ஃபினான்ஷியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய இன்கம் சோர்ஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். அதாவது என்னென்னா, அது ஒரு பர்மனெண்ட் ஒர்க்காக இருக்கணும். இடையில் எந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுமே இருக்கக்கூடாது. அது ஒரு சின்ன இன்கம்மாக இருந்தாலுமே அது ரெகுலராக உங்களுடைய கைக்கு வர மாதிரியான ஒரு ஒர்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ரெகுலரான லைஃப் அப்படிங்கிறத நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ ஃப்யூச்சரில் ஃபினான்ஷியல் ஓரியன்டாக எந்த ஒரு சிக்கல் அப்படிங்கிறதையுமே மாட்டிக்க மாட்டீங்க. பட் அதை தாண்டி உங்களுடைய லைஃப்பில் அடுத்த கட்டமாக நீங்கள் ஏதாவது ஒரு திங்க் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு லைஃப் இமேஜின் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அடிஷ்னலாக இன்னொரு இன்கம் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அது சைடு இன்கம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா பேசிவ் இன்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டிங் பில்லர்ஸ் மாதிரி. உங்களுடைய மெயினான இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது இன்கம் கம்மியாக இருந்தாலுமே அது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பில்லர் மாதிரி உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாலுமே உங்களோட லைஃப்பை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிங் பில்லர் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அந்த விதத்தில் எப்போவுமே எல்லோருக்குமே ஒரு பேசிவ் இன்கம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த பேசிவ் இன்கம்மை பொறுத்தவரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எந்த ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னாலும், அதாவது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்க, இல்லை ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கீங்க, இல்லை ஓனாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே அது ரெகுலர் ஜாப். ஸோ அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு சைடு இன்கம், பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய லைஃப்பில் அடுத்த கட்ட மூவ் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் நீங்கள் உங்களுடைய சர்க்கிளில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, சடனாக லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு இம்ப்ரூவ் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் அவங்க என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலை நீங்கள் நினச்ச மாதிரி அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் 0% இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் எப்படி ஒரு பேசிவ் இன்கம்மை எடுக்கிறது அப்படிங்கிற பற்றின ஒரு டாப் 5 டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஐடியாவை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இனிமேல் நம்மளுடைய சேனலில் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே கேஸ், இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஐடியா என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாததும் கிடையாது, அது உங்களுக்கு புதுசும் கிடையாது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். கண்டிப்பாக இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் யூடியூப் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா, இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மை பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். தென் யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு பேசிக்கான நாலேஜ் இருந்தது அப்படின்னா எல்லோருமே ஈஸியாக யூடியூப் அப்படிங்கிறத ரன் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனால் நம்ம ஃபஸ்ட்டு சஜஷனாகவே யூடியூப்பை சொல்லலாம். அதே சமயத்தில் யூடியூப்பில் நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் கூட ஜாயின் பண்ணி வாட்சிங் ஆட்ஸ் வழியாகவும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதை பொறுத்தவரைக்கும் இன்கம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வழியாக யூடியூப்லேருந்தே கொடுத்துருவாங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இதை தவிர்த்து ஓரளவுக்கு நீங்கள் நல்லா பாப்புலர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ப்ரொமோஷன் ரீல்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். அதே சமயத்தில் அந்த பாப்புலாரிட்டியை வச்சு நீங்கள் ஏதாவது ஓனாகவும் ஒரு ப்ராடக்டை ஆன்லைனில் சேல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறையவே அப்படிங்கிறது இந்த யூடியூப் சைடு இருக்குது. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய ரெவன்யூ அப்படிங்கிறது ஒரு சாதாரண ரெவன்யூவாக இருக்காது. நீங்கள் ஆல்ரெடி பேசிக்காக ஒரு 20,000 25,000 சேலரியில் இன்கமில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப்பில் ஏர்ன் பண்ணும்போது அந்த இன்கம் அப்படிங்கிறது அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லைனா அதை விட அதிகமாகவோ கண்டிப்பாக இருக்கும். பட் யூடியூப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் இருக்கணும், அதுக்கப்புறமா கண்டினியூட்டி இருக்கணும், அதுக்கப்புறமா செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கணும். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்களே செல்ஃப் மோட்டிவ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அதில் உங்களுடைய ஒர்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான், எஃபர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் யூடியூப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே கேஸ், அடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடியது இ-காமர்ஸ் வெப்சைட்டில் உங்களுடைய ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது தான். ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்கள் கிட்ட கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய பொருளாக கூட இருக்கலாம். அப்படி இல்லைனா உங்களால் ஈஸியாக வாங்கி கொடுக்கக்கூடிய பொருளாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களால் என்ன பொருள் வாங்கி சேல் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அந்த பொருளை அப்படியே இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெவன்யூவை பொறுத்தவரைக்கும் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். இதில் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்திலே ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மீஷோ மாதிரியான இ-காமர்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் ஜிஎஸ்டி எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸை வச்சு ப்ராடக்ட்டை சேல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மீஷோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் மீஷோவில் ஓரளவுக்கு ப்ராடக்ட்லாம் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அது சம்மந்தமான நாலேஜ் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்தியன் இ-காமர்ஸ் வெப்சைட்டை ட்ரை பண்ணுறதை விட ஃபாரினில் இருக்கக்கூடிய, அதாவது அதர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டை ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கான ரெவன்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் சின்னதாக அந்த தேங்காய் தொட்டியை கூட 1000 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ண முடியும். கருப்பட்டி வெள்ளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு கூட சேல் பண்ண முடியும்.
ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் ஒன்ஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஃபஸ்ட்டு மீஷோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஓரளவுக்கு நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாரினுடைய அந்த இ-காமர்ஸ் சைட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிளாஸ் கூட எடுக்கிறாங்க. ஸோ ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கிளாஸ் கூட அட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிவிட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய லைஃப்பில் வேறு லெவல் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத டெஃபினட்டாக கொடுக்கும். அண்ட் அதிகப்படியான நாலேஜ் அப்படிங்கிறதையும் கொடுக்கும். சேம் டைம் நீங்கள் ஃப்யூச்சரில் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கூட இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். தென் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு விடாமல் அதை பற்றி R&D பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி R&D பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த சக்ஸஸ்க்கு போகணும் அப்படின்னா என்னென்ன வே இருக்குது, அதனுடைய ப்ரோட்டோக்கால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ரோட்டோக்காலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் அடுத்தடுத்து அடியெடுத்து வச்சு அதை ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற ரேஞ்சை தொட முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனால் இந்த மாதிரி வீடியோவை இன்னும் 4 வீடியோ பார்க்காம ஒன்ஸ் இது பண்ணலாம், இது நம்மளுடைய சுச்சுவேஷனுக்கு இந்த ஒர்க் வந்து செட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு அப்படின்னா அதை பற்றி R&D பண்ணுங்கள். நீங்களே நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து அந்த ஸ்டெப்ஸ்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அச்சீவ்மெண்ட், அதாவது சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே கேஸ், அடுத்து இந்த லிஸ்ட்டில் 3ஆவதாக நீங்கள் வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங், தென் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய இந்த ஏஐலாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நிறைய கிரியேட்டர்ஸ் கிட்ட வந்து வாண்டட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பாப்புலரான கிரியேட்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாகவே எபோவ் 1 lakh இன்கம் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னாலுமே நீங்களே ஓனாக ஏதாவது ஒரு ஐடியா அப்படிங்கிறத பண்ண முடியும். அதாவது நீங்களும் ஒரு கிரியேட்டராக சேஞ்ச் ஆக முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வழியாக நிறைய ஐடியாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஜஸ்ட் கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணி கூட உங்களுக்கு பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோ எடிட்டிங் அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங் கற்றுக்கங்க. தென் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்திருக்கக்கூடிய இந்த ஏஐலாம் நீட்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய பேசிவ் இன்கம்க்கு ஒரு பெட்டரான வே அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே கேஸ், அடுத்து இந்த லிஸ்ட்டில் 4ஆவதாக நீங்கள் அஃப்லிட் மார்க்கெட்டிங் வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது அஃப்லிட்டிங் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோட லிங்கை எடுத்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அடுத்தவங்க அந்த ப்ராடக்ட்டை வாங்கும் பொழுது அதுக்குண்டான கமிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ யூடியூப்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே அந்த லிங்க்கை கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி அவங்க பை பண்ணும்பொழுது அதுக்கு ஒரு 3% கமிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க எவ்வளோ ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலுமே கிடைக்கும், எத்தனை பேர் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த கமிஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிவ்யூவாக கூட அப்லோட் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் அந்த ஒர்க் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணிவிட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நிறைய பேர் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிஜமாவே அதில் யூஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், வாங்குவாங்க. வாங்கி அவங்களுக்கு யூஸாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் பெனிஃபிட் தான், அதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் தான். நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாமல் அவங்க அந்த ப்ராடக்ட்டை வாங்கினாங்க அப்படின்னாலுமே அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு தான் போகும். ஸோ அதனால் நீங்கள் ரெஃபர் பண்ணி அவங்க ப்ராடக்ட் பை பண்ணுறது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவங்க தேவையிருந்து பை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் தப்பு எதுவும் கிடையாது, மிஸ்டேக் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் வேயாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் ரீல்ஸ் அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். இதை தவிர்த்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறதும் ஓப்பன் பண்ணி அதிலையும் லிங்க் ஷேர் பண்ணலாம். இதை தவிர்த்து டெலிகிராம் குரூப் அப்படிங்கிறதும் ரன் பண்ணலாம். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய கிரியேட்டர் அந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்களே அந்த மாதிரி நிறைய லிங்கை டச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் அஃப்லிட் மார்க்கெட்டிங்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எதுவாக இருந்தாலுமே அதுக்கும் நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருக்கணும், அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இதுக்கு அடுத்ததாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாகிங் ட்ரை பண்ணலாம். ஸோ பிளாகரை பொறுத்த வரைக்கும் வெப்சைட் ரன் பண்ணுறது தான். வெப்சைட் ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டொமைன் அப்படிங்கிறது வேணும், ஹோஸ்டிங் அப்படிங்கிறது வேணும். பட் இந்த ரெண்டுமே கூகுள் சைட்லேருந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா டொமைன் நேமில் வந்து blogspot.com அப்படிங்கிறது வரும். பட் இந்த பிளாகிங் ரன் பண்ணுறதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்படி இருந்தாலுமே அதில் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் கிடைக்கக்கூடிய ரெவன்யூ அப்படிங்கிறது யூடியூப்பை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். பட் யூடியூப்பில் அதிகமான வியூஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் பிளாகரில் டிராஃபிக் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். சேம் டைம் உங்களுடைய பிளாகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராஃபிக்கை கொண்டுட்டு வரது, அதாவது வியூஸை எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். யூடியூப் மாதிரி அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த மாதிரி யூடியூப் ரன் பண்ணுறீங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலிருந்து இங்கே டிராஃபிக் அப்படிங்கிறத நீங்கள் புஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டிராஃபிக் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கும், ரெவன்யூ அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பிளாகர், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்தையுமே பேரலாக ரன் பண்ணலாம். அப்படி ரன் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதும்
ஒரே சமயத்தில் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பேரலாக ரன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா போடுற எஃபர்ட் நம்ம ஒரே எஃபர்ட் தான், கொஞ்சம் மட்டும்தான் சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேர்த்து போடும்பொழுது பிளாகரில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதிகப்படியான ரெவன்யூ அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ பிளாகரையும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு செகண்ட் ஆப்ஷனாக கூட எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி 0% இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்பொழுது அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இனிஷியலாக தெரியாதனால நிறையவே லேக் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி லேக் ஆகும்பொழுது 1 or 2 days அப்படிங்கிறது ஸ்டாப் பண்ணாலுமே அடுத்து நீங்களே செல்ஃப் மோட்டிவ் பண்ணிக்கிட்டு அந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுங்கள், எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் அப்படியே இருந்தீங்க அப்படின்னாலும் அது வருஷ கணக்கில் அடுத்தடுத்து போனாலுமே நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அதே இடத்துல தான் இருப்பீங்க. ஸோ உங்களை செல்ஃப் மோட்டிவ் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு ஒர்க்கை எக்ஸ்ட்ரா பண்ணி அதில் ஒரு சின்ன இன்கமாவது ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த ஒர்க் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிரியேட் ஆகும். அந்த கான்ஃபிடென்ட்டே அடுத்தடுத்து நீங்கள் அதிகப்படியான அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கும் புதுசாக நிறைய விஷயங்களை பண்ணுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணும். ஓகே கேஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ஒரு பேசிவ் இன்கம் தேடிட்டு இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது 0% இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதாவது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுமே இல்லாமல் பண்ணக்கூடிய வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நம்மளுடைய ரெகுலரான நிறைய வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கவங்க கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த சேனலை பொறுத்தவரையிலும் இதுக்கு முன்னாடி ஒரு லோன் சேனலாக இருந்த ரீசன்னால் அதிகப்படியான பேர் கடன் சூழ்நிலையினால தான் இந்த சேனல் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, வீடியோவையும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ரீசனில் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்து கீழே கமெண்ட்டில் சொல்கிறீங்க அப்படின்னா மேபி அதை பார்த்து யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆனால் கூட அந்த கிரெடிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தான் சேரும். ஸோ அவங்க லைஃப்பில் எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த கிரெடிட் அப்படிங்கிறது 100% உங்களுக்கானது தான். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷனில் எது உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே சமயத்தில் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இனிமேல் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.